காங்கிரஸ் கட்சி எந்த லட்சத்துல இருக்கு, ராகுல் காந்தியுடைய பேச்ச அந்த கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு கேட்கறாங்க அப்படின்றத இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அசாம் மாநிலத்துக்கு இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட போகுது. தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய அதே நேரத்துல தான் அசாம் மாநிலத்திலும் தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது. இப்போ தமிழ்நாட்டுல மாநில தலைவரா செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. இந்த நேரத்துல அவர் போய் பாஜகவுல சேர்ந்தா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த சூழல் தான் அசாம் மாநிலத்தில் உருவாயிருக்கு. அசாம் மாநிலத்துடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் புபின் போரா. இவர் கிட்டத்தட்ட 35 வருஷம் காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தாரு. ஆனா திடீர்னு அவரு இப்போ பாஜகவுல போய் சேர்ந்திருக்கிறாரு. இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவரு நான் காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகிறேன் அப்படின்னு ராஜினாமா கடிதத்தெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா ராகுல் காந்தி இந்த விஷயத்துல தலையிட்டு அவர்கிட்ட நேரடியா பேசி அவருடைய அந்த ராஜினாமா முடிவை திரும்ப பெற்றிருந்தாரு. ஆனா அது நடந்த வெறும் ஒரே வாரத்துல மீண்டும் அந்த கட்சியிலிருந்து ராஜினாமா செஞ்சதோடு மட்டும் இல்லாம போய் பாஜகவிலையும் சேர்ந்துட்டாரு. காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது இந்த தேர்தல்ல நான் அசாம் மாநிலத்துல வீழ்த்தியே தீருவேன் அப்படின்னு சூழலையும் எடுத்திருக்கிறாரு. இதுல இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா, இப்ப அந்த மாநிலத்துடைய முதல்வரா இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வாசும் காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தாரு. அங்க இருந்து பாஜகவுக்கு மாறி மாநில முதல்வராகவும் ஆகியிருக்கிறாரு. இது வெறும் அசாம் மாநிலத்துல மட்டும் நினைக்காதீங்க, எல்லா மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி இப்படியான நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன் கூட்டணி பத்தி பேசாதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள் பண்றதெல்லாம் நீங்களும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தோணுது?